World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. Today, இன்னைக்கு நம்ம ஜெனரல் நாலேஜ் சப்ஜெக்ட் உள்ள போவோம். பொது அறிவு. So these are in Tamil only now. So in future means coming days, we will do the program in English in Peace Ravi TV, the general knowledge. So today the general knowledge in Tamil, okay, it's nice. And இப்போ நம்ம டைரக்டா டாபிக் உள்ள போவோம். இப்போ இது பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ். ஸோ நம்மளுக்கு இது நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாம இருக்கும், ஓகேங்களா? அதனால நம்ம இப்போ இது ஒரு வாட்டி நம்ம ஒரு தடவை நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம பீஸ் ரவி டிவியில் நெப்போலியன் வரலாறுலாம் கூட பண்ணியிருக்கோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதே மாதிரி அடிக்கடி வேற வேற சப்ஜெக்ட்லாம் கூட வரும், ஓகேங்களா? எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே, பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ இன்னைக்கு நம்ம பொது அறிவு சப்ஜெக்ட் உள்ள போவோம். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் உள்ள போறோம்னா இந்தியாவின் முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எவ்வளவு பேர் சொல்ல போறோம்னா ஒரு 37 ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? வாசிக்கலாம், புத்தகம் வாசிக்கலாம் வாங்க. புத்தகம் சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்போ டைம் கூட இருக்காது. ஸோ எப்படியோ யூடியூப் உள்ள வரும்போது இந்த பீஸ் ரவி டிவி வரும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணும் தான் இந்த பீஸ் ரவி டிவி ரொம்ப விரும்புது. அதாவது வேர்ல்டு பீஸ் மேக்கர் ரவி, இது ரொம்ப நான் ஆசைப்படுறேன். யூடியூபையும் பார்க்கணும், நிறைய சப்ஜெக்ட்லாம் பார்க்கணும், நிறைய பேர் இதெல்லாம் பார்க்கணும். எல்லாத்தையுமே பாருங்க, எல்லாம் நிறைய தேவையான நிறைய விஷயங்கள்லாம் இப்பெல்லாம் யூடியூப்ல வருது. தேங்க்ஸ் டு யூடியூப் வெரி வெரி மச். ஸோ நம்ம இதுல இதே மாதிரி ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள் அதெல்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம். ஸோ இந்த வாய்ப்பை நானும் என்னுடைய சொல்ல மாட்டேன், நம்மளுடைய அந்த பீஸ் ரவி டிவியில ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அப்படி யோசனை பண்ணும்போது தான் இந்த நெப்போலியன் சப்ஜெக்ட் வந்தது. மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட நான் உங்களெல்லாம் ஃபீல் பண்ணி தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக்கு நம்ம போவோம். இதுவும் ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியாவின் முதன்மையானவர்கள், இந்த சப்ஜெக்ட் உள்ள போவோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகவரியை தயாரித்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் யார்? சுசீதாகிரி பாலினி. சுசீதாகிரி பாலினி. சுசீதாகிரி பாலனி. சுசீதாகிரி பாலனி. இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் யார்? சுசீதாகிரி பாலினி. இதை அழுத்தி சொல்லணும், ஒரு சில நேரத்தில் நம்ம தவறா படிச்சோட அழுத்தி சொல்லணும். சுசீதாகிரி பாலினி, இவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் முதல்வர், ஓகேங்களா? இந்தியாவின் நைட்டிங்கேல் எனப்பட்டவர் யார்? சரோஜினி நாயுடு. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? ரவீந்திரநாத் தாகூர்.
இந்தியாவின் மிகப்பெரிய மசூதி எது? ஜும்மா மசூதி. இந்தியாவின் அதிக எழுத்தறிவு பெற்ற முதல் 2 மாநிலங்கள் எவை? கேரளா, மிசோரம். இந்தியாவின் முதல் மகளிர் காவல் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? கோழிக்கோட்டில். இந்தியாவின் முதல் செய்தித்தாள் எது? பெங்கால் கெஸ்ட். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார்? ஜெகஜீவன் ராம். இந்தியாவில் தந்தி முறை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1853. இந்தியாவின் முதல் இராணுவ தலைவர் ஜெனரல் KL கரியப்பா. இந்தியாவின் முதல் நாடாளுமன்றம் நடைபெறும் நாள் எது? மே 13, 1952. இந்தியாவின் விமான பயணம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1911ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் விண்கலம் எது? ஆரியபட்டா 1975. இந்தியாவின் முதல் ராக்கெட் எது? ரோஹிணி 1967. இந்தியாவின் முதல் திரைப்படம் எது? ராஜா ஹரிச்சந்திரா. இந்தியாவின் முதல் பேசும் படம் எது? ஆலம் ஆரா. இந்தியாவின் முதல் ஆஸ்கார் விருது பெற்றவர் யார்? பானு ஆதித்யன். இந்தியாவின் முதல் செய்தித்தாள் எது? பெங்கால் கெஸ்ட். ஜனவரி 27, 1780. இந்தியாவின் முதல் ரயில் ஓடிய வழித்தடம் எது? மும்பை தானே. ஏப்ரல் 16, 1853. முதல் ட்ரெயின் ஓடினது மும்பை தானேக்கு நடுவில் ஏப்ரல் 16ஆம் தேதி 1853. அங்கதான் ட்ரெயின் முதல்ல ஓடி வழித்தடம். அந்த வழித்தடத்தில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார்? பச்சேந்திரி பாய். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார்? பச்சேந்திரி பாய். இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டின் முதல் பெண் நீதிபதி யார்? மீரா சாஹிப் பாத்திமா பீவி. இந்தியாவின் முதல் விமானி யார்? JR டாடா 1929. JRD டாடா அவர் தான் முதல் விமானி 1929. இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமான நிறுவனம் எது? டாடா ஏர்லைன்ஸ் 1936ஆம் வருடம். இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை யார்? இந்திரா. இந்தியாவின் முதல் பெண் விமானி யார்? துர்கா பானர்ஜி. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்?
கானிங் பிரபு. இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்? மதர் தெரேசா, 1979. இந்தியாவின் முதல் இளைய பெண் மேயர் யார்? பஞ்சமாருதி அனுராதா, 26 வயதில். இந்தியாவின் முதல் கப்பல் படை தளபதி யார்? வைஸ் அட்மிரல் கட்டாரி. வைஸ் அட்மிரல் கட்டாரி இவர் தான் முதல் கப்பல் படை தளபதி இந்தியாவில். இவர் தான் முதல் கப்பல் படை தளபதி. யாரு? வைஸ் அட்மிரல் கட்டாரி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்தியர் யார்? டென்சிங். இந்தியாவில் விண்வெளி சென்ற முதல் பெண் யார்? கல்பனா சாவ்லா. இந்தியாவின் முதல் பெண் உலக அழகி பட்டம் பெற்றவர். இந்தியாவின் முதல் பெண் உலக அழகி பட்டம் பெற்றவர் ரீட்டா பிரியா. ஸோ இந்த 37 விதமான இந்தியாவின் முதன்மையானவர்கள் பட்டியலை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மீண்டும் திரும்பவும் அடுத்த பொது அறிவு நிகழ்ச்சியில மேலும் உங்களுக்கு பலவிதமான கண்டுபிடிப்புகளும் பலவிதமான விஷயங்களும் உங்களுக்கு நான் பீஸ் ரவி டிவியில தொகுத்து நல்ல முறையில் உங்களுக்கு வழங்குறேன். இதில் நான் பெருமைப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. இப்போ ஒரு 3 தடவை வேர்ல்டு பீஸ் சொல்லலாம். ஓகேங்களா? வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். The entire world is one big family. See you in my next video. Until then, please relax and be happy.